ஓம் சிவாய நம. அன்பிற்சிறந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, நம்முடைய ரகசியத்தின் ரகசியம் என்ற சேனலிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ரகசியம் என்னவென்றால், பஞ்சாட்சர விளக்கத்தை பார்க்கக்கூடிய ரகசியம், பஞ்சாட்சர ரகசியம். அதிலே ஸ்தூல பஞ்சாட்சரம், சூட்சும பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய நமச்சிவாய சிவாய நம என்ற பஞ்சாட்சர விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஸ்தூல பஞ்சாட்சரம் நமச்சிவாய என்ற மந்திரம், சூட்சும பஞ்சாட்சரம் சிவாய நம என்ற பஞ்சாட்சரம், அதிசூட்சும பஞ்சாட்சரம் என்பது சிவாய சிவ சிவ என்பது, மலமற்ற பஞ்சாட்சரம் சிவாய எனப்படுவது, பிரணவ பஞ்சாட்சரம் ஓம் சிவாய என்ற மந்திரம். நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் வேத முறைப்படி ஜெபிப்பது. சிவாய நம என்ற பஞ்சாட்சரம் ஆகம முறைப்படி ஜெபிப்பது. இதில் நமச்சிவாய என்பது சமயகுரு உபதேசித்து நாம் ஜெபிப்பது. சிவாய நம என்பது ஞானகுரு உபதேசித்து நாம் ஜெபிப்பது. நமச்சிவாய என்ற இந்த ஸ்தூல பஞ்சாட்சரம் உலக போகங்களை அனுபவிக்க ஜபிக்கக்கூடிய மந்திரம். சிவாய நம என்பது முத்தி பெருகக்கூடிய அந்த மந்திரத்தை ஜபிக்கக்கூடிய மந்திரம் சிவாய நம என்பது. இப்பொழுது இந்த சிவாய நம என்பதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். சி என்பது சிவம் என்ற இறைவன், வா என்பது அந்த சிவத்தினுடைய அருள், யா என்பது ஆன்மாவாகிய ஜீவன் நாம், நா என்பது மறைப்பு, அதாவது இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் மாறி மாறி பிறப்பெடுக்கக்கூடிய அந்த நா என்பது மறைப்பு. மா என்பது மலங்கள், மும்மலங்கள், ஆணவம் கண்மம் மாயை என்பது. சிவாய நம என்ற ஐந்தெழுத்தில் நடுவாகிய யா என்ற ஆன்மாவாகிய நாம் முன் இருக்கக்கூடிய சிவ என்ற சிவ அருளை பெற, பின் இருக்கக்கூடிய நம என்பதில் நா என்ற மறைப்பாகிய பிறப்பு இல்லாது ஒழிய மா என்ற மும்மலத்தை ஒழித்தலே சிவாய நம என்ற சூட்சும பஞ்சாட்சரத்தின் விளக்கம். ஆக நமச்சிவாய என்ற மந்திரம் உலக போகங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் ஜபிப்பது, சிவாய நம என்பது முத்தி பெறுபவர்களை ஜபிக்கக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் என்பது இதன் விளக்கமாக உங்களுக்கு சொல்லி இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம. இவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.